நம்ம எல்லாருமே இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தான் மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்மை விட பல மடங்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுடைய எண்ணம் எவ்வளவு உயர்வா இருந்தது. அதன் மூலம் அவன் அந்த கிராமத்தையே எப்படி காப்பாத்தினா அப்படின்னு தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். இன்னைக்கு கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா? ஒரு ஃபேன் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? ஆனால் இன்னைக்குமே ஆப்பிரிக்காவில் உள்ள நிறைய கிராமங்கள்ல மின்சார வசதியே கிடையாது. 2024 இந்த நிலைமை இருக்கு அப்படின்னா இன்னொரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி 2000ஆம் ஆண்டு காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட கிராமங்கள்ல மின்சார வசதியே கிடையாது. அந்த மாதிரி மலாவி நாட்டில் ஒரு கிராமத்தில் வசிக்கிறாரு இந்த கதையோட ஹீரோ வில்லியம்ஸ். அப்போ வில்லியம்ஸ்க்கு வெறும் 14 வயசு தான். ஆனா வில்லியம்ஸ்க்கு அப்ப இருந்தே அறிவியல்ல ஆர்வம் அதிகம். எந்த ஒரு பொருளை பார்க்கும் போதும் இது என்ன, இது எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு. அதே மாதிரிதான் தன்னுடைய அப்பா ஒரு ரேடியோ வச்சிருந்தாரு. அந்த ரேடியோ எதன் மூலமா இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டாரு. ஒரு முறை அந்த ரேடியோ சரியா பாடல. அப்போ வில்லியமே அந்த ரேடியோவை கலட்டி ரிப்பேர் பண்ணாரு. பேட்டரி மூலமா தான் அந்த ரேடியோ இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே அவருக்கு ஆர்வம் அதிகம். வில்லியம்ஸ் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன். ஆனா அவருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை. மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல தான் படிக்கணும். ஆனால் வில்லியம் அவர்களுடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். ரொம்ப வறுமையில இருந்த ஒரு குடும்பம். அதனால நைட்டு படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் மண்ணெண்ணெய் விளக்க வச்சு ஏற்ற முடியாதுடா தம்பி, நம்ம கிட்ட வேற மண்ணெண்ணெய் கம்மியா தான் இருக்கு, அதனால சீக்கிரமே விளக்க அணை அப்படின்னு விளக்கை அணைச்சிருவாங்க. இவருடைய கிராமத்துல இருந்து இவருடைய ஸ்கூல் ரொம்ப தொலைவில் இருக்கும். அதனால இவர் ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே லைட்டா இருட்ட ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு முறை ஸ்கூல் விட்டு வந்த பிறகும் இன்னும் அதிக நேரம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. ஆனா விளக்கு இல்லாததால கொஞ்ச நேரம் மட்டும் படிச்சுட்டு அந்த விளக்கை அணைச்சிட்டு புத்தகத்தை மூடி வச்சிருவாருங்க. இப்போ பேட்டரி மூலமா ரேடியோ இயங்குது. அதே மாதிரி பேட்டரி மூலமா இயங்கக்கூடிய ஒரு பல்பு கிடைச்சது அப்படின்னா நம்மளால இன்னும் அதிக நேரம் படிக்க முடியுமே அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா வீட்டுல மண்ணெண்ணெய் வாங்கவே காசு இல்லை. இதுல பேட்டரியோட இருக்க லைட்லாம் எப்படி வாங்க முடியும்? அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எங்கேயாவது குப்பையில பழைய பேட்டரியோ ஒரு பல்போ கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பல குப்பைகள்ல போய் தேடுறாரு. அந்த ஊர்ல மொத்தமா எங்கெல்லாம் குப்பைகளை கொட்டுவாங்களோ அந்த மாதிரி பல இடங்களுக்கு போயிட்டு ஒரு பேட்டரியோ இல்ல பல்போ கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பார். அப்படித்தான் ஒரு முறை ஒரு பழைய பேட்டரி கிடைச்சது. அதை பத்திரமா எடுத்து வச்சிருந்தாரு. வில்லியம் அவர்கள் கிராமத்துல இருந்து ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு சின்ன பழைய கட்டிடம் மாதிரி இருக்கும். அந்த கட்டிடத்துல இவர் கிராமத்துல உள்ள சின்ன பசங்க, சுத்தி இருக்க கிராமத்துல உள்ள சின்ன பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அரட்டை அடிப்பாங்க, விளையாடுவாங்க. சில நேரங்கள்ல ரேடியோல ஃபுட்பால் கமெண்ட்ரி ஒன்னா சேர்ந்து கேட்பாங்க. அப்படித்தான் ஒரு முறை அந்த பசங்க எல்லாம் ரேடியோல ஃபுட்பால் கமெண்ட்ரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்பால் மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு பேட்டரி இல்லாம அந்த ரேடியோ நின்று போச்சுங்க. அப்போ வில்லியம் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த மாதிரி ஏற்கனவே தன்கிட்ட இருந்த ஒரு பழைய பேட்டரி, குப்பையில இருந்து எடுத்த அந்த பேட்டரி, இப்ப அந்த ரேடியோல இருக்க பேட்டரி மூணையும் ஒன்னா சேர்த்து டேப்பெல்லாம் அடிச்சு எப்படியோ அந்த ரேடியோவை திரும்ப ஆன் பண்ணிடுவான். அந்த ரேடியோ திரும்ப ஆன் ஆனதும் அங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் அவனை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரேடியோ எப்படி திரும்ப ஆனாச்சு? இது என்ன மாயமா, மந்திரமா, மேஜிக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அறிவியல் அப்படின்னு பதில் சொல்லுவான் வில்லியம். இவ்வளவு நல்ல அறிவு இருந்தோம் அவங்க அப்பாவால அவனை தொடர்ந்து படிக்க வைக்க முடியல. அவங்க கிராமத்துல பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டுச்சு, பயங்கரமான வறட்சி. அதனால ரொம்பவே கம்மியான விளைச்சல் தான் அந்த ஆண்டு நடந்தது. இதன் மூலமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு கூட அவங்க அப்பா கிட்ட பணம் இல்லைங்க. அதனால ஸ்கூல் ஃபீஸ் கட்டாத மாணவர்கள் இனிமே ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் வில்லியம் தன்னுடைய ஸ்கூல் டீச்சரோட சைக்கிள்ல லைட் இருக்கிறத பார்க்குறான். அந்த லைட்டு எப்படி இயங்குது அப்படின்னா, இந்த டயர் சுத்த அந்த டயர்ல இருந்து ஒரு எனர்ஜி உருவாகி அந்த எனர்ஜி டைனமோ மூலமா கடத்தப்பட்டு இந்த பல்பு எரியுது அப்படின்னு அவனுக்கு புரியுது. ஆனா அந்த டைனமோ எப்படி இயங்குது, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியல. உடனடியாக தன்னுடைய ஸ்கூல் டீச்சர்கிட்ட போயிட்டு இந்த டைனமோ எப்படி இயங்குது, இந்த பல்பு எப்படி எரியுது அப்படின்னு கேட்டான். ஆனா அவருக்குமே அதற்கு சரியான விளக்கம் தெரியல.
இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச அப்படின்னா நம்மளோட லைப்ரரி போயிட்டு அங்கே உள்ள புத்தகங்களை படி, அங்கே உன்னுடைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கலாம் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாரு. ஆனால் இவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாதனால இவனை லைப்ரரிக்குள்ளே கூட விட மாட்டாங்க. அப்புறமா அந்த சைக்கிள் வச்சுருந்த ஸ்கூல் டீச்சரோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக இவனை லைப்ரரிக்குள்ளே விடுறாங்க. அங்கே போயிட்டு யூசிங் எனர்ஜி அப்படின்னு அந்த புத்தகத்தை எடுத்து படிப்பான். அதன் பிறகுதான் அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. பேட்டரி மூலமாக மட்டுமே ஒரு லைட்டை எரிய வைக்கணும்னு இல்லை, சூரிய சக்தி மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கலாம், காற்று மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கலாம், அதிவேகத்தில் ஓடக்கூடிய நீர் மூலமாக கூட மின்சாரத்தை உருவாக்க முடியும். இந்த மாதிரி நம்மை சுற்றியுள்ள ஆற்றல்களை எப்படி சரியாக பயன்படுத்துவது, அதன் மூலம் இன்னொரு ஆற்றலை எப்படி உருவாக்குவது அப்படின்னு அந்த புத்தகத்திலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறான். திரும்பவும் இதே மாதிரி இன்னும் சில புத்தகங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, நம்ம கிராமத்தில் பயங்கரமாக காற்றடிக்கும், அப்போது அந்த காற்றை பயன்படுத்தி ஒரு காற்றாலை மின்சாரத்தை நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் இதை நம்மளால் தனியாகவே பண்ண முடியாது, நம்முடைய நண்பர்கள் துணை இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். தன்னுடைய நண்பர்கள் கிட்ட இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்றான். காற்றாலை மூலமா மின்சாரத்தை உருவாக்க முடியும். அப்படி மின்சாரத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிணற்றிலிருந்து தண்ணி இறைக்க வேணாம், தானாவே தண்ணியை வர வைக்க முடியும். அப்படி தண்ணி வந்துருச்சு அப்படின்னா விவசாயம் இன்னும் செழிப்பா இருக்கும், விளைச்சல் இன்னும் அதிகமா இருக்கும், நம்மளோட கிராமத்துல உள்ள பஞ்சத்தையே போக்கிடலாம் அப்படின்னு பயங்கரமா பேசுவான். ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. சரி, இந்த பெரிய விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சான். இப்போ இந்த ரேடியோ எப்படி இயங்குது? பேட்டரி மூலமா இயங்குது. பேட்டரியே இல்லாமல் இந்த ரேடியோவை இயங்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அது எப்படி அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக கேட்டாங்க. குப்பையிலேருந்து அவன் சேகரித்த பல பொருட்களை வச்சு காற்றாலை மாதிரி ஒரு சின்ன காற்றாலை புரோட்டோடைப்பாக செஞ்சுட்டான். அந்த காற்றாலை சுற்றுறதுலேருந்து ஒரு சின்ன எனர்ஜி கிடைக்கும். அதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி மூலமாக மின்சாரம் உருவாக்கப்பட்டு அந்த ரேடியோவை பேட்டரி இல்லாமலே ஆன் பண்ணி காப்பான். அந்த ரேடியோ பேட்டரிலாம் இல்லாமல் ஆன் ஆனதும் எல்லாம் மிரண்டு போயிடுவாங்க. இப்போ நான் பண்ணது சின்ன லெவல், இதையே கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு காற்றாலை மூலமாக நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி மூலமாக ஒரு மோட்டார் இயங்கும். அந்த மோட்டார் மூலமாக நம்மளோட கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவான். அவன் அந்த மாதிரி பேட்டரியே இல்லாமல் கரண்ட் மூலமாகவே ரேடியோவை ஆன் பண்ணதும் அவனுடைய நண்பர்களும் அவனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. குப்பையிலேருந்து நிறைய பொருட்களை சேகரித்து கொண்டு வருவாங்க. ஆனால் இது மட்டுமே பத்தாது. நான் நினச்ச மாதிரி ஒரு காற்றாலையை உருவாக்கணும் அப்படின்னா அப்பாவோட சைக்கிள் வேணும். அந்த சைக்கிளை மொத்தமாக கலட்டி அதில் இருக்கக்கூடிய சில பாகங்களை வச்சு செஞ்சோன்னா இன்னும் ஈஸியாகவே மோட்டர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு அந்த சைக்கிளை கேட்குறான். ஆனால் அவங்க அப்பா ஏற்கனவே ரொம்ப விரக்தியில் இருப்பார், விவசாயமே பண்ண முடியல, இதில் என்ன நீ கரண்ட் கொண்டு வரேன், தண்ணி கொண்டு வரேன், என்னென்னோ உளறிட்டு இருக்க, அதெல்லாம் என் சைக்கிள்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். உடனே வில்லியம் தன்னுடைய நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து அப்பா கிட்ட அந்த சைக்கிளை கேட்பான். அப்பவும் முடியாதுன்னு சொல்லிடுவார். வேணும்னா என்னை கொன்னுட்டு என் சைக்கிளை எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவன் கூட வந்த பசங்கள்லாம் உங்கள் அப்பாவே உன்னை நம்பலை, நாங்கள் எப்படிடா உன்னை நம்புறது அப்படின்னு அவங்களும் அவனை தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. யாருமே இல்லாமல் அனாதையாக நிற்பான். அப்போ தான் அவங்க அம்மா கிட்ட கேட்பான், என்னை நம்புமா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்பா கிட்ட எப்படியாவது பேசி அந்த சைக்கிளை வாங்கி கொடுங்க அப்படின்னு கெஞ்சுவான். அதன் பிறகு அவங்க அம்மா இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னங்க, நீங்களும் என்னென்னவோ பண்ணி விவசாயம் பண்ணுறீங்க, ஆனால் சாதிக்க முடியல, நம்ம பையனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவன் புதுசாக ஏதாவது பண்ணுறானான்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா சப்போர்ட் பண்ண பிறகு அவங்க அப்பா தன்னுடைய சைக்கிளை அவன் கிட்ட கொடுப்பாரு. அவன் அந்த சைக்கிளை கலட்டி அதில் உள்ள இரும்புகளை வச்சு ஒரு காற்றாலையும் ஒரு மோட்டாரையும் உருவாக்கிடுவான். உயரமான மரக்கட்டைகளை ஒன்றா சேர்த்து அடுக்கி உயரமான இடத்துல அந்த காற்றாலையை அமைப்பான். காற்று வேகமாக அடிக்கும்போது அதுலேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுலேருந்து மின்சாரம் உருவாக்கப்பட்டு அந்த எனர்ஜி மூலமாக இந்த மோட்டார் இயங்கும். இந்த மோட்டார் இயங்குச்சு அப்படின்னா அதன் பிறகு இந்த பைப்பில் தண்ணி வரும்பா அப்படின்னு சொல்லுவான். அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் ஏதோ பெரிய சைஸ் விளையாட்டு பொம்மை செஞ்சுட்டு இருக்கான் போல, இவனுக்கு இவங்க அப்பாவும் உதவுறான் பார், அவன் தான் பெரிய இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பாவையும் சேர்த்து கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவான். ஒரு நாள் காற்று அதிவேகத்தில் அடிக்கும். அப்படி அதிவேகத்தில் காற்று அடிக்கும் போது அந்த காற்றாலை வேகமாக இயங்கும். அதன் மூலமாக அந்த மோட்டார் இயக்கப்பட்டு அந்த பைப்பில் தண்ணி வரும் பாருங்க. அந்த நொடி அந்த கிராம மக்கள் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாரும் அவனை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிப்பாங்க. தண்ணி வந்ததன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் பண்ணுவாங்க. அதன் மூலம் அந்த கிராமமே பசுமையாக மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி காற்றாலையை பயன்படுத்தி இந்த கிராமத்துக்கு தண்ணி வந்த செய்தி பேப்பர்லலாம் வரும். கொஞ்ச நாள்லேயே எல்லா இடத்துலையுமே பிரபலமாயிடுவான். பல ஊர்களில் உள்ள மக்கள் எங்கள் கிராமத்துக்கும் வந்து எங்கள் இளைஞர்கள் முன்னாடி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாடு முழுக்க வில்லியம் ஃபேமஸ் ஆயிடுவான். இப்போது உலகம் முழுக்கவே ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. தன்னுடைய இந்த கதையை
த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட் அப்படின்னு புத்தகம் எழுதினார். அதில் கிடைத்த வருவாய் மூலமா இன்னும் ஏராளமான கிராமங்களுக்கு இந்த காற்றாலை மூலமா மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இவருடைய இந்த கதை படமாவும் எடுக்கப்பட்டுச்சு. அந்த படத்தின் பேரும் த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட் தான். அதுவும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைந்தது. அதில் கிடைத்த படம் மூலமா இன்னும் நிறைய மக்களுக்கு உதவி செய்யறாரு. வில்லியம் சொல்றாரு, இன்னைக்கு இந்த உலகம் எங்கேயோ போயிருச்சு. கம்ப்யூட்டர், கையடக்க மொபைல், இன்டர்நெட் அப்படின்னு உலகம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ஆனா இன்னமுமே ஏராளமான கிராமங்கள்ல அடிப்படை மின்சார வசதி கூட இல்லை. இதை கொண்டு வருவதுதான் என்னுடைய நோக்கமே. மின்சாரம் முதல்ல கிடைத்தாதான் அந்த கிராம மக்களால் ஏதாவது சாதிக்கவாது முடியும். அதனால மின்சாரம் தான் ரொம்ப முக்கியம். அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி ஒவ்வொரு கிராமத்திலும் மின்சாரம் இருக்கணும். என்னுடைய நாட்டில் மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காவில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கிராமங்கள்லையும் மின்சாரத்தை கொண்டு வருவேன். இதுதான் என்னுடைய இலக்கம் அப்படின்னு ஏராளமான கிராமங்களுக்கு தன்னாலான உதவியை செஞ்சுட்டு இருக்காரு. செமல எதுவுமே இல்லாத ஒரு கிராமத்தில் யூசிங் எனர்ஜி அப்படின்ற ஒரு புத்தகத்தை படித்ததன் மூலமா அவரால் இவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா, அப்போ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களாலையும் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை சரியான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துறீங்களா? செல்ஃபோன், இன்டர்நெட் இதையெல்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு யோசிங்க. உங்களோட நேரத்தையும் உங்களோட டெக்னாலஜியையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது உங்களால் இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். உங்களுடைய இலக்குகளை இன்னும் பாதி நேரத்தில் அடைய முடியும். அதனால் உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய எனர்ஜியையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.